வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் கோவிங் சர்க்கிள் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவர் நீங்கள் விரும்பி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கும் உங்களுக்கும் அவர்கள் வேண்டும் என்று இருக்கும் வரைதான் அவர்களுக்கான தேவையை நாம் பூர்த்தி செய்வோம். இல்லை என்று வரும் பொழுது தூக்கி எறிந்து செல்வார்கள். இது நிறைய பேர் லைஃப்ல லவ் பண்ற அந்த ஒரு டைம்ல இவங்க நம்ம மேல உயிரே வச்சிருக்காங்க, இவங்க நமக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப்ல ஒருத்தவங்க உங்களை விரும்புறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு உங்களுடைய தேவை இருக்குன்ற வரைக்கும் தான், அவங்களுக்கு தேவைப்பட வரைக்கும் தான் உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க, உங்க லைஃப்ல இருப்பாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்த தேவை இல்லை, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்ற போது தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இது நார்மலா நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் யாராக இருந்தாலும் சரி, ஒருவரை காதலிக்கும் போது ஒரு தேவைக்காக மட்டுமே காதலிக்கிறார்கள். அந்த தேவை முடிவரும் பொழுது அல்லது வேறு ஒருவர் வரும்பொழுது இவர்களை நான் காதலிக்கவில்லையே என்று அவருடைய மனதை உடைக்கிறார்கள். இங்க லவ் பண்றோன்னு பேர்ல ஒரு சில நபர்லாம் பண்ணுவாங்க, நிறைய பேர் லைஃப்ல இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னா, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க அந்த பிளேஸ்க்கு அப்படின்ற போது இவங்களை நான் லவ்வே பண்ணலை, இவங்க என்னை டார்ச்சர் பண்ணி தான் லவ் பண்ண வச்சாங்க, இவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஒரு அண்டர்பெல்ட்டி அடிவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிறைய பேரோட மனசு தான் உடையுது. நீங்கள் உயிருக்கு உயிராக காதலித்த ஆண் அல்லது பெண் உங்களை விட்டு செல்வதற்கு எந்த ஒரு காரணத்தையும் முன்வைத்தாலும் அந்த ஆண் அந்த பெண் உங்களை உண்மையாகவே விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆணா இருக்கலாம் இல்ல பெண்ணா இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு உங்க லைஃபை விட்டு நான் போறேன், உனக்கு எனக்கு செட் ஆகாது, நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு தாட்லையும் யாராச்சும் ஒருத்தங்க சொன்னாலும் அது எல்லாமே பொய் தாங்க. உங்களை பிடிக்கல அதனால போறாங்க. அதை விட்டு அவங்க சொல்ற ரீசனை நீங்க நம்புனீங்கன்னா உங்களோட வேற யாரும் முட்டாள் இல்லை. ஏன்னா காதலிக்கிறோம் அப்படின்ற போது செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி அவங்க கூட வாழ்றது அந்த காதலுடைய வாழ்க்கை. இவங்க இல்லை வேற ஒருத்தங்க கூட வாழ்ந்துட்டு அந்த காதலுக்காக விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா அதுல என்ன இருக்கு சொல்லுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ஆணின் மீது உயிருக்குயிரான காதலை வைத்து விட்டீர்கள், அந்த ஆணும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அப்படி அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு வரும்பொழுது அவர்கள் உண்மையான குணம் தெரியும். அதாவது இங்க நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க விரும்புறீங்க, கரெக்ட் தான், தப்பு இல்லை. பட் ஒருத்தங்க விரும்புறதுக்கு அப்புறம் ஒரு சில தினங்கள் நாட்கள் போகும். அப்போது நீங்க அவங்க மேல உயிரே வச்சிருப்பீங்க. பட் அந்த டைம்ல அவங்க உங்க கூட இருப்பாங்க. ஆனா வேறு ஒருத்தவங்க வரும்பொழுது அப்படி இல்லைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க இருப்பாங்கன்னா சத்தியமா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர், ஒரு சில நபர்கள் இல்லை, நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க. ஸோ உங்க லைஃப்ல அவங்களுடைய உண்மையான குணம் அப்படின்றது அவங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும் போது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு பொண்ணு வரும்போது அவங்களுடைய உண்மையான குணம் தெரியலாம். ஒரு நபரை நீங்கள் உயிருக்குயிராக விரும்பி அவர்களுக்கு ஒவ்வொரு மணி நேரத்தில் அவர்களுக்காக செலவிட உங்களை பார்த்து ஒரு நாள் கேட்பார்கள், உன்னிடம் என்ன இருக்கிறது, உன்னிடம் நான் எப்படி வாழ முடியும், இது எப்படி நிச்சயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்களும் ஒருத்தவங்களும் விரும்பியிருப்பீங்க, அவங்க தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய அவங்க கூட பேசிட்டு இருப்பீங்க. முக்கியமா சொல்லணும்னா நீங்க அவங்க லைஃப்ல அவங்க கூட பேசிட்டு இருந்த ஒரு சில தினங்கள்ல உங்க லைஃப்ல உங்களுக்கான விஷயங்கள் நீங்க பண்ணாமலே இருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒரு டைமுக்கு அப்புறம் என்னமா சொல்லுவாங்க, உன் கூட நான் எப்படி வாழ முடியும், உங்ககிட்ட என்ன இருக்கு, உன்கிட்ட பணமும் இல்லை, வசதியும் இல்லை, படிப்பும் இல்லை, எதுவுமே இல்லை, உன் கூட நான் வாழ்ந்து என்ன செய்ய முடியும், என்னோட லைஃப் வேஸ்ட் ஆயிருமே அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு ரொம்ப ஈஸியா உங்க லைஃப்பை விட்டு போயிடுவாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க ஒருத்தங்க விரும்புறீங்கன்னா லவ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்க லைஃப்பையும் உங்களுடைய லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிட்டு இதை பண்ணுங்க. அது மட்டும் நினைச்சு பண்ணீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் வேற ஒருத்தருக்கு தெரிய போறேன்னு ஆணோ பெண்ணோ யாருனாலும் சரி போயிடுவாங்க. பட் அப்போ உங்க லைஃப்ல நீங்க எப்படி வாழ முடியும்? ஸோ உங்களுக்காகவே நீங்க பண்ணிக்கோங்க, அவங்களுக்கானது நீங்க பண்ணுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். யோசிச்சு பண்ணுங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, டாடா, பாய்.